ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஐயே இவ முழிச்சிட்டாளான்னு வேற தெரியலையே. இவ வேற நல்லா உறங்குவா 9-10 மணி வரை. இந்த சூப்பரண்டு பொம்பளைக்கு வேற வேலையே இல்லையம்மா. வேலை இருக்குன்னா ஒரு 6 மணி போல போனை போட்டு சொல்ல வேண்டியது தானே. கரெக்டா 9 மணிக்கு போனை போட்டு இன்னைக்கு வேலை இருக்கு, 100 நாள் வேலை இருக்கு வானா எல்லாரும் எப்படி வருவாளுவே. ஐயா இவளை வேற காணோம். ஏ சின்ன பொண்ணு, இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரால பாரு. விட்டுட்டு போனா நாக்கி வேற விட்டுட்டு போயிட்டானா அதுக்கும் திட்டுவாளுவே. என்ன பண்ண நேரம் வேற ஆயிட்டு அடக்கு. இது ஒரு தொல்லை பிடிச்ச வேலைப்பா. இந்த சூப்பரண்டு பொம்பளை பேசாம நம்மளுக்கு போனை போட்டு சொல்லிக்கிட்டு அவ பாட்டுக்கு இருந்துக்கிடுவா. நம்ம அவ்வளோருக்கும் போனை போட்டு நம்ம கூப்பிட வேண்டியதா கிடக்கு. சரி. இவளுக்கு வேற வேலையே இல்ல. காலங்காத்தாலே வந்து இந்த கத்துக்கிட்டு இருக்கா. ஏமா கொஞ்ச நேரம் தூங்க விடுறாளுவலா. சேப்பா இன்னைக்கு கொஞ்சம் தூங்கலாம், இன்னைக்கு வியாபாரத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு நினைச்சேன். காலங்காத்தால வந்து கத்துறா. சரி, சூரிய ஒளியே பார்க்காம ஒரு 12 மணி வரை உறங்கிடலான்னு பார்த்தேன். உத்தரோசா என்னடி இப்படி கத்திட்டு கிடக்கா? என்ன விஷயம்? அம்மா தாயே உங்களை வந்து கூப்பிடுறதுக்குள்ள என் பாதி உயிர் பேருது. நான் எவ்வளவு நேரம் தான் கத்திட்டு கிடக்கேம்மா. ஒரு நேரம் கூட்ட வரமாட்டியாக்கும். இந்த பாரு, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நான் அடிச்சு போட்டுறேன் பத்துக்க. எனக்கே சரியான உறக்கம். நானே நல்லா உறங்கிட்டு கிடந்தேன். சும்மா சின்ன பொண்ணு அந்த அப்படி வாசல் வந்து கத்திட்டு கிடக்கா. என்ன விஷயம்? ஏடி ஒரு பொம்பளை இவ்வளவு நேரமா உறங்குவா? காலையில எழுந்து வீட்டை பெருக்கி கோலம் போட்டோமா, முத்தத்தை தொளிச்சோமா, சோத்த பொங்குறோமா, குழம்பு வச்சோமா இல்லாம இன்னும் மலத்திக்கிட்டு உறங்கிட்டு அடக்கா. ஆட போடி, இன்னைக்குதான் கொஞ்சம் உறக்கம் வந்துச்சு. சரி உறங்கலான்னு உறங்கினேன். அதுக்குள்ளதான் உனக்கு எடுத்து தொலைஞ்சிட்டேன். என்ன சொல்லு? ஏ சின்ன பொண்ணு, இந்த 100 நாள் வேலை இன்னைக்கு இருக்காமத்துக்கு அந்த சூப்பரண்டு பொம்பளை போனை போட்டா. அதான் சரி அவசர அவசரமா கூட வந்தே மத்துக்க. என்னது இன்னைக்கு வேலை இருக்கா? இவளுக்கு வர வேலையே கிடையாதுப்பா. 100 நாள் வேலை இருந்தா கொஞ்சம் முன்னாடியே சொல்லலாம்ல. இப்ப ஒரு கடைசி நேரத்துல இப்ப அடிச்சு பிடிச்சு ஓடணும். வேற அங்க கரெக்டா 9 மணி 10 மணிக்குள்ள அங்க இல்லைன்னா அவ அப்படி ஆடுவா பத்துக்க. அவளையே லேட்டா போனை போட்டு சொல்லிட்டு கடைசியில் நம்மகிட்ட கத்துவா. இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஆமா சின்ன பொண்ணு, இப்பவே மணி 9-10 ஆயிட்டு. நான் இப்பதான் செல்லத்தாய்க்கிட்ட போனை போட்டு சொல்லிட்டு வந்தேன். அவி முனியமா இல்லவே எல்லாத்தையும் சொல்லிடுவாவே. வாங்க சீக்கிரம் நடந்தானே சீக்கிரம் போயிடலாம்த்துக்க. என்னடி சீக்கிரம் நடந்தா சீக்கிரம் போயிடலாங்க? நான் இன்னும் ஒழுங்கா தூங்கியே முழிக்கல, மூஞ்சு கூட கழுவல, பல்லு கிள்ளு எதுவுமே விளக்கலடி. ஒரு காப்பி கூட குடிக்கல, அவ்வளோத்தையும் குடிச்சுட்டு வரேன். எனக்கு வாயில நல்லா வந்துடும் பத்துக்க. பல்லு விளக்கல, காப்பி குடிக்கல, இன்னும் அது கழுவல இதை கழுவலன்ட்டு ஒழுங்கா மூட்டிட்டு வேலைக்கு வா பத்துக்க. சரி இந்தா வரேன். வேற என்ன பண்ண, நீ விடவும் மாட்டாய். காலங்காத்தால எழுந்து ஓ மூஞ்சில தான் முழிச்சிருக்கேன். இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போதோ தெரியல. சரி போவோம். இன்னைக்கு என்ன வேலை? மண்ணு வெட்டுற வேலையா இல்ல தண்ணி கிண்ணி எடுத்து ஊத்தணுமா? இன்னைக்கு மரத்துக்கு தண்ணி ஊத்துற வேலை தான் பத்துக்க. ஆளுக்கு 10 குடம் சீக்கிரம் எடுத்து ஊத்திட்டு அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பத்துக்க. ஆமா, அப்படியே ரெஸ்ட் எடுத்து கிழிச்சிட்டாலும் அந்த சூப்பரண்ட் பொம்பளை நம்மள ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அடுத்த வேலை பாப்பா. அவன் மட்டும் நல்ல வீட்டுல இருந்து அது இது காப்பி அது இதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நல்லா குடிச்சிட்டு தின்னுபிட்டு கடப்ப பத்துக்க. நம்ம ஏதாச்சும் வேலை செய்யற கேப்ல ஒரு முறுக்கு எடுத்து வாயில போட்டோம்னா அவளுக்கு எடுத்துரும் பத்துக்க. சரி வா, அவளையே போட்டு திட்டிட்டு இருந்தா நேரம் தான் ஆயிட்டு. சீக்கிரம் வாடி போவோம். சரி இந்த வரேன். ஏ இழுவ, நேத்துவோம் வீட்டுக்காரன் என்னடியானா போத தெளிஞ்சிச்சா இல்லையா? எக்கோ அந்த எடுபட்ட பயிலுக்கு எங்க இருந்து போத தெளிய போகுது. கொஞ்சமா குடிச்சா பரவாயில்ல, அகோரமா அந்த ஆளு பாட்டிலாம் வாங்கி குடிச்சிட்டு மலந்துட்டா பார்த்துக்கிடுங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணனே தெரில. 4 குடம் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திருக்கேன்கோ. அப்படி இருந்தும் போத தெரியல. அந்த ஆள் எரும மாடு மாதிரி படுத்து கிடக்கான். அப்படி தூக்கத்துல அப்படி வளர்றான்கோ. சிவகரகத்துல இருக்கேங்க, நிலால காலை வைக்க போறேங்க, என்னதெல்லாமோ புதுசு புதுசா சொல்றான்கோ. ஐயா அப்படி அடி போத ரொம்ப ஓவர் ஆயிட்டு போல. ஏடி கொஞ்சம் சத்தம் போட்டு குடிக்க விடாம பண்ணுடி. இப்படியே இருந்தா எப்படிடி எங்கடி சரி வரும்? எக்கோ நான் எவ்வளவோ திட்டி எவ்வளவோ கெஞ்சும் பார்த்தாச்சு, குத்தாடியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சுக்கா. ஒன்றும் உருப்படுற வழியை காணக்கா. ஒரே வேலைக்கு போயிட்டு வந்து ஒரே குடிக்கதாங்க செய்யறாரு. ஆமா இவ ஆரம்பத்திலே விட்டுட்டா. வேற அதான் அவன் இப்போ குடி ஓவரா போயிட்டு கிடக்கு. ஆமா ஆரம்பத்துல நான் விட்டுட்டேன். என்ன அவனுக்கு பாட்டிலாம் வாங்கி கிளாஸ்ல நான் தானே ஊற்றி கொடுத்தேன். ஆரம்பத்தில் விட்டுட்டான் அவளாம் விட்டு. ஏமா நானும் எவ்வளோதான் சொல்லி பார்க்க முடியும்? ஒரு அளவு தான் சொல்ல முடியும். கேட்கலன்னா போய் தொலைன்னு விட தான் முடியும். அதுக்குன்னு வேற நான் என்ன பண்ண முடியும்? ஏன் முடியுமா? நீ வாயை முடிட்டு சும்மா இருடி. எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு கிடக்கா? நான் உண்மையை தானே சொன்னேன். உடனே கோவம் வந்துடும் அந்த அளவில் இருக்கும். ஆமா இவ கனமா உண்மையை சொல்லி கிழிச்சிட்டா. வர்ற ஆத்திரத்துக்கு ஏதாவது பேசுற போறதுக்கு வாயை மூட்டிட்டு கடை. பாத்தியலாக்க எப்படி பேசுறான்னு. இவ்வளோ கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்தாக்கா. அந்த மனுஷன் அந்த பாவி பையன் அந்த குடிகார பையலால தானே இவ்வளோலாம் இப்படி பேசிட்டு நடக்காளுவே. காலையில எழுந்து கரெக்டாக வேலைக்கு போயிடுவாக்கோ. சாயந்தரம் ஃபுல் போதையில தாக்கா வருவோம். என்னடி சொல்றா? அப்போ வேலை செஞ்சு வீட்டுக்கு காசெல்லாம் தரமாட்டானோ? ஒன்றும் தரமாட்டாங்கோ. அவ்வளோ காசும் குடிச்சுட்டு போதையில உளுந்து கிடப்பாங்கோ. அப்படியா? சரி விடுடி, வேற என்ன பண்றது? நம்ம தலையில தான் நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். இவ்வளோ இன்னும் வரல. மணி 9:30 ஆயிட்டு. இந்த சின்ன பொண்ணு கூட போனான்னு ஒருத்தி மினிக்கிட்டு போனா ஆளை காணும். ஆமாக்கா என்ன காணா. அந்த சின்ன பொண்ணு சும்மாவே 10 மணி 11 மணி வரை உறங்குவா. எங்க இன்னும் உறங்கிட்டு தான் அடப்பான்னு நினைக்கேன். இந்தா வந்துட்டாளுவ 2 வரும். உத்தரசம் ஏற்கனவே லேட் ஆயிட்டு. சீக்கிரம் வாங்கடி. இன்னி வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கே குடத்துங்க. ஏக்கோ போற வழியில என் வீட்டு வெளியே தாக்கோ குடம் வச்சிருக்கேன். அப்படியே எடுத்துட்டு போயிருவோம். இந்த சின்ன பொண்ணுக்கு வீட்டுல குடம் இல்லையா, எல்லாம் பெரிய பெரிய குடமா இருக்கான். சின்ன குடம் எதுவும் இல்லையா, அதனால அங்க என் குடத்து தாரேன் இருக்கோம். அப்படி போகும்போது எடுத்துட்டு போயிருவோம். சரிடி சீக்கிரம் போவோம். அப்போ உத்தரவு அந்த முடியாம வாயை பத்தியா எப்படி தேஞ்சு நொந்து போயிருக்குன்ட்டு.
ஆமா, அவ வாயே அப்படித்தானே. வேற அதுல எங்க தேயிருக்கு? அதுவே ஏற்கனவே தேஞ்சு போன ரெக்கார்டு கார்டு தான். வேற என்ன? அதுவும் கரெக்டு தான். ஏ ஒத்தரோசா, என்னடி தண்ணி எடுக்கிற வேலைன்னா இங்க அவ்வளவு வரும் மண்ணை தோண்டி செடியை நட்டிட்டு கிடக்காவே. ஆமாடி, அதாண்டி எனக்கும் தெரியல. ஒருத்தி கூட குடம் கொண்டு வரல. இந்த சூப்பரண்ட் பொம்பளை தான் மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்ட்டா. ஒருவேளை இதையே நட்டு வைக்கிற செடிக்கு நம்ம தண்ணி ஊத்தணுமோ என்னன்னு தெரியலையே. என்ன வேலைன்னு என்ன ஏதுன்னு ஒழுங்கா கேட்காம குடத்தை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கோம். இனிமே மண் வெட்டி வட்டாலும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கடி போவ, எவடி தருவா? அதானே, இது வேற ஒரு தொல்லை. என்ன வேலை அப்படின்ட்டு சூப்பரண்ட் பொம்பளை உருப்படியா எதுவும் சொல்லாது போல. இப்படி தான் மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நடக்கும். எப்பா வந்த உடனே வெட்டி கதை பேச ஆரம்பிச்சிட்டா? ஏமா என்ன ஒழுங்குமா? ஐயோ, சூப்பரண்ட் பொம்பளை வந்துட்டா. ஏமா வேலைக்கு வந்தமா, வந்த உடனே வேலையை பார்த்தமான்னு இல்லாம இப்படி நின்று கதை பேசிட்டு கிடக்கிய? மேடம், நாங்க இப்பதான் வந்தோம். நீங்க எதனா தண்ணி ஊத்தணும். நீ இங்க என்னடா அவ்வளோ ஒரு செடி வச்சுட்டு கிடக்காவே? ஆமா, முதல்ல தண்ணி ஊத்துற வேலை தான் சொன்னாங்க. அதுக்குள்ள மேல இடத்துல இருந்து வேலை மாறிட்டு இன்னைக்கு செடி நடணுமா. எல்லாரும் குடத்தை வச்சுட்டு செடியை நடுங்க. இவளுக்கு வேற வேலையே கிடையாது. இவ ஒரே இப்படியே பண்ணிட்டு கிடப்பா, மாத்தி மாத்தி சொல்லிவிட்டு கிடப்பா. இப்ப செடியை நடமா செடியை. என்ன அங்க முணு நிட்டு கிடக்கிய? ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. உடனே இப்ப வருவேன் கணக்கு எடுத்துக்க. அவ்வளோ வண்டி எல்லாம் இல்லையா? வேற அவ அங்க போயிட்டா, இவ அங்க போயிட்டா, கேஸ் ஆஃப் பண்ண போயிட்டு வயிறு வலிக்கு ஆய் வருது அது இதுன்னு சும்மா போய்க்கதெல்லாம் பேசிட்டு அங்க இங்கே போக கூடாது. ஒழுங்கு அன்னைக்கு செடி நடணும். ஆளுக்கு 30 செடி நடணும் பார்த்துக்கிடுங்க. என்னது 30ஆ? ஆமா, 30 செடி தான் நடணும். அதுக்கு என்ன ஆனு வாயை பழக்கா? என்ன சும்மாவா நடுறா? காசு வாங்கிட்டு தானே நடுறீ. அப்படியே வேலையை பாருங்கம்மா. இருந்தாலும் இந்த பொம்பளை ஓவரா தாண்டி பேசுது. அங்க வருவேன். அப்ப ஏதோ கதை இது பேசிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறது வேற. மேடம், போட்டோ எதுவும் எடுக்கணும்னா இப்பவே எடுத்துக்கிடுங்க. வேற வெயில்ல போய் மரம்லாம் நட்டினா வேற மூஞ்சி நல்லா இருக்காது. போட்டோ எடுக்கணுமா? போட்டா இவன் முகர கட்டையில போட்டோ எடுக்கணுமா? இதுல வர வெயில்ல போயிட்டு வேலை செஞ்சா மூஞ்சி வேத்துருவான். போங்கம்மா சும்மா. என்ன மேடம், நீங்க தானே அப்பப்போ போட்டோக்கு போஸ் கொடுங்க. சரிங்க, கையை தூக்குங்க காலை தூக்குங்க பியே. அதான் சீக்கிரமா போட்டோ எடுங்க. என்ன உன் பேர் என்ன? உன் பேர் சின்ன பொண்ணு தானே? சும்மா வந்த வேலையை மட்டும் பாரு. சும்மா போட்டோ எடு, அதை எடுத்து மேல இடத்துல இருந்து சொன்னாதான் நாங்க எல்லாமே செய்வோம். ஒழுங்கா குடத்தை போட்டு போய் செடி நடுங்க. உன்ன மேல இடத்துல இருந்து சொன்னாதான் செய்வோம் நல்லா கூவிட்டு மட்டும் தெரியவா. ஏ சின்ன பொண்ணு, வாயை மூடிட்டு அவதான் விடாம கத்திட்டு கிடக்கானா நம்மளும் ஏன் அவளுக்கு இது பண்ணி கத்திட்டு கிடக்கணும்? வா நம்ம வேலையை பார்ப்போம். இழுவ இவகிட்ட எல்லாம் இப்படிதான் பண்ண பத்துக்க. இல்லைன்னா நம்மள தின்னு முழுங்கிட்டு போயிருவா. வேலையை பாருங்கன்னா நின்னுட்டே இருக்கியே. இப்படி நின்னுட்டே இருந்தா ஆக்சிடென்ட் போட்டுருவேன். மேடம் தான் போறேன். மேடம் போங்க. இவ்வளவு கிளப்பி போக வைக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிரும் போல. ஏமா அவ்வளவு வர நம்ம சொன்னா பயப்படுறாளுவே. இவ்வளவு என்னடானா எகத்தலமாவே பண்ணிட்டு கிடக்காளுவே. இந்த ஊர்ல இருந்து வர்றவளோ அவ்வளோ அப்படி எகத்தலமாவே தான் கிடக்காளுவே. ஏ சின்ன பொண்ணு, குடத்தங்க வச்சுட்டு போங்க. உங்க குடத்தை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாவே. இந்த மரத்தடியில போட்டு போங்க. மேடம், குடம் ஒன்னு 40 ரூபா பத்துக்கிடுங்க. அதான் தூக்கிட்டு போறோம். புது குடமா இருக்குல்ல, நாங்க எங்க பக்கத்திலேயே வச்சுக்கிடுறோம். எவ்வளாச்சும் தூக்கிட்டு போயிட்டாலாம். எம்மா ஒருத்தையும் தூக்கிட்டு போக மாட்டா. ஒழுங்கா வச்சுட்டு போங்க. வேற அங்க குடத்தை கொண்டு வச்சுட்டு வேற யாராச்சும் அதை பார்த்துட்டாங்கன்னு வேற அது வேற பிரச்சனை ஆயிரும். குடத்தைங்க போட்டு போங்கம்மா. கிளவி ஒவ்வொரு நேரமும் மாத்தி மாத்தி பேசுது பாரு. சரிங்க மேடம், போடுறோம். அடியே குடத்தை போட்டு போகணுமா? அந்த சூப்பரண்ட் மேடம் தான் சொல்லிச்சு. அது எதுவும் தண்ணி கிண்ணி எடுத்து ஊத்துமா என்னன்னு தெரியல. போட்டு போங்கடி. சரிடி, அப்ப இங்கே குடத்தை போட்டுருவோம். மேடம், குடத்துங்க போட்டு போறேன். எங்க குடத்தை பாத்துக்கிடுங்க. வேற எவ்வளாச்சும் தூக்கிட்டு போயிடாம. ஆமா, எனக்கு இதானே வேலை. உங்களை மேய்க்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதுல உங்க குடத்தை வேற பார்க்கணுமாக்கும். போமா. என்ன சொன்னாலும் கோவப்படுது. பிபி சுகர்னு ஏதோ அதிகமா ஏறிட்டா என்னன்னு தெரியல. பேச்ச பாரு, பேச்சு இந்த நக்கல் பேச்சு கொண்டு இவளுக்கு குறைச்சல்ல. வேலையில ஒரு கூறு கிடையாது. இப்ப பேசணும், வெட்டி கதை பேசணும், அப்படி நக்கல் அடிக்கிறதுக்கு நான் மட்டும் வந்துருவாளுங்க முதலா. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் சோனியா, ஹாய் பாவனாஸ்ரீ, ஹாய் கௌசல்யா, ஹாய் நந்தினி, ஹாய் சிவரஞ்சினி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் சங்கீதா, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் நாகராணி, ஹாய் ஹேமானந்த், ஹாய் நூர்ஜகான், ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹரிகரன், ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் சுஷ்மிதா, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் விக்கி, ஹாய் ராஜேஷ்மணி, ஹாய் ஸ்ரீ சுபா, ஹாய் விக்னேஷ், ஹாய் தினேஸ்வரி, ஹாய் கேசவன், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் சுந்தரம், ஹாய் பாக்கியலக்ஷ்மி, ஹாய் சுதனேஷ், ஹாய் செவ்வந்தி, ஹாய் பகவதி, ஹாய் சசி, ஹாய் மேரி, ஹாய் சூசை, ஹாய் தர்மராஜ், ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்கொடி, ஹாய் சசிதரன், ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் கார்த்திகா, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் பிரியா, ஹாய் கனிகருஷ்டினா, ஹாய் ஸ்னேகா, ஹாய் கீதா, ஹாய் சரஸ்வதி,
ஹாய் ராஜசாந்தி, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் சாய் ஸ்ரீ, ஹாய் காவேரி, ஹாய் அருள் ஜோதி, ஹாய் பிரியா ஆறுமுகம், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் பூர்ணி, ஹாய் சுபாஷ், ஹாய் ஜமுனா, ஹாய் ஸ்லோமி, ஹாய் பெர்லின், ஹாய் லட்சுமை, ஹாய் மாரி இசை, ஹாய் முத்து மாரியப்பன், ஹாய் முத்துலட்சுமி, ஹாய் இந்து, ஹாய் இசைகலா, ஹாய் மகா, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் கவியரசி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் கவிதா, ஹாய் ஆல்யா, ஹாய் மோகின், ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் சித்தார்த், ஹாய் மோகித், ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.